தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு அரங்கில் திருவையாறு தமிழ் பேரவை, தமிழ்வழி கல்வி இயக்கம் தமிழ்நாடு ஆகியோர் இணைந்து நடத்திய தமிழ்வழி கல்வி உரிமை சிறப்பு மாநாடு பேரணியை தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து பூண்டி புஷ்பம் கல்லூரி செயலாளர் கிருஷ்ணசாமி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேரணி அரங்கத்தை அடைந்தவுடன் தமிழ்வழி கல்வி இயக்கம் தலைவர் சின்னப்ப தமிழர் தலைமை வகித்தார். பொது அரங்கம் நிகழ்வு நடைபெற்றதை திருவையாறு தமிழ் பேரவை தலைவர் முருகராசு தலைமை தாங்கினார். தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கை தலைப்பில் பேராசிரியர் உமா மகேஸ்வரி இந்த காலத்தில் புரட்டி சுட்ட வடை பற்றியான கதையை சொல்லி அரங்கத்தை அதிர வைத்தார். விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தஞ்சை துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, பாரத கல்வி குழுமம் செயலாளர் புனிதா கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார்கள். பேராசிரியர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு தேசிய கல்விக் கொள்கை பற்றி இந்த காலத்து பாட்டி வாடை சுட்ட கதையை சொல்லி அரங்கத்தை அதிர வைத்தார். அட்டக்காரி மாதிரி நான் எவ்வளோ அழகாக மூக்கு எப்படியா ரெக்கை எப்படியா கடலை எப்படி போய் இட்டிப்பான்னு சொல்லித்தான். அப்போ அந்த காக்கா வேதனையா கொஞ்சம் தள்ளி ஓரமாக பார்த்துச்சான். அது பக்கத்துலேயே ஒரு வேடன் அந்த பக்கமாக வந்தவன் தன் மனைவி ஒரு நாள் பச்சைக்கிளி பிடிச்சிருவ சொன்னான். அந்த இடம் வந்து அந்த பச்சைக்கிளியை பார்த்துட்டான். காக்கா ஓரமாக உட்காந்துருக்கு. அவனுக்கு தேவை காக்கா கிடையாது, பச்சைக்கிளி தான். அந்த பச்சைக்கிளியை பின்னாடியே லாபகமாக வந்து ஒரு வலையை போட்டு பிடிச்சிட்டான். பிடிச்சோட என்ன பண்ணா வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். வீட்டுக்கு கொண்டு போய் மனைவிட்ட கொடுத்துருக்கான். அதை ஒரு கூண்டில் அடைச்சு அந்த பச்சைக்கிளியை அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அது அந்த புதுசாக வச்ச கிளியை ஒன்றும் திக்க முடியல, அப்படியே கத்திட்டு கிடக்குது, அழகு துடிக்குது அந்த கூண்டுக்குள்ளேயே. அப்போ வந்து சொல்கிறான் அவன் மனைவி வந்தா வேடனுடைய மனைவி, கிளி பேசுமாமில்ல, நம்மளை மாதிரியே பேசுமாமில்ல, பேச சொல்லுங்க. அது பழக்கப்படுத்தணுமா? பூண்டு இருக்குல்ல, பூண்டு அதை எடுத்து நெருப்பில் சுட்டு அது நாக்கில் தடவுனா நம்மளை மாதிரியே பேசும். தினசரி அதே மாதிரியே செய்யணும். சரி, அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுமா, காலையில் எதிர்த்து ஒரு பூண்டை எடுத்து நெருப்பில் சுட்டு அந்த பச்சைக்கிளி நாக்கில் வைத்துப்பான். அந்த பச்சைக்கிளி துடிக்குமா. மத்தியானம் சாயங்காலம் போய் மாதிரிலாம் பண்ணிப்பான். ஒரு நாள் ஒரு அமாவாசை வந்தது. அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த அம்மா விரதம்லாம் விட்டுட்டு காக்காய்க்கு சோறு வைக்கிறதுக்காக கொல்லமுக்க காக்காவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு கொல்லமுக்க போய் காக்கான்னு கத்துச்சான். அப்போ இந்த பச்சைக்கிளியை சண்டை பிடிச்சி பாருங்க ஒரு காக்கா, அந்த காக்கா பறந்து வந்துச்சான். பறந்து வந்தோட பக்கத்தில் கூட்டில் அந்த கிளி அடப்பட்டு கிடக்குது. அதையும் பார்த்துச்சான். என்ன அன்னைக்கு விரட்டி அவதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காவை சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டோட அந்த கிளியை பார்த்து சொல்லிச்சான், ஏம்மா என்ன அன்னைக்கு அந்த விரட்டுனா ஏமா இப்படி விரட்டி இப்படி பூண்டுகளை கடந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க பாரு, இந்த பூண்டெல்லாம் சுட்டு ஒரு நாக்கில் நெருப்பை சுட்டு இப்படி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா சொல்லிச்சான். ஒரே ஒரு வார்த்தை, 2 வார்த்தை நல்லா கேளுங்க. அந்த காக்கா சொல்லிச்சான் கிளியை பார்த்து, அந்த மனுஷன் அவன் பாசையில பேச சொல்லி உனக்கு சூடு வைக்கிறான், ஆனா என் பாசையில என்ன கூட்டு எனக்கு சோறு வைக்கிறான். இது எவ்வளவு பெரிய தமிழ்! இது தமிழ் எது, இந்தி எது, காக்கா எது, கிளி எது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மொழி பின் செல்வோம், தமிழை வாழ வைப்போம், தமிழுக்காக போராடுவோம், தமிழுக்காக உயிரையே கொடுப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கதையை சொல்லி